ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணியருன் சேனலில் வந்து பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டாப் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் 6 நாள் வந்து ஹெவியாக தலை சாப்பிட ஆரம்பிக்கும் புழு. அதனோட ஃபஸ்ட்டு நாள் வீடியோ தான். நைட்டு தான் வந்து நாங்கள் தலை வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த புழு வந்து அந்த வறண்ட தலையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறக்காகவும் அந்த புழு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஒரு மருந்தடிப்போம். அந்த மருந்தை அடித்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்ச தலையை வந்து வைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து மொத்தம் 4 சைடு ரோவில் மட்டும்தான் புழு இருக்காங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் சைஸ் புழு வந்து பெரிய சைஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ வந்து தலை வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. தலை வந்து கொஞ்சம் நல்லா கொத்து கொத்தாகவே எடுத்து வைக்கணும். ஒரு தலையாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா வைக்கணும். ஏன்னா புழு பெருசாக நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது செகண்ட் டே மார்னிங் மொத்தம் 12 வேளை வைக்கணும். நைட்டு வச்ச தலையை வந்து பச்சுன்னு எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து தலை வெட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் சரி ஓகே ஒரு 3-4 வேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி விட்டுட்டோம். அதனால் வந்து தலையை மட்டும் வைக்க ஆரம்பித்தாச்சு. புழு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே ஆயிட்டாங்க. பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ஓரளவுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், எடுத்து கூட காமிக்கிற பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருந்தாங்க, ஓரளவுக்கு பெரிய சைஸ் வந்துட்டாங்க. இன்னி ஒரு நாள் போக போக வந்து சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மொபைலில் எடுத்த வீடியோங்காட்டி அந்த ஃப்ளாஷ் அடித்ததுனால புழு அவ்வளோவா தெரியல. நான் கீழே இருக்கும்போது நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அவங்க வாயில் பாருங்கள், அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றத வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒரு வீடியோவில் எடுத்திருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. நான் வந்து தலை வச்சுட்டு தான் இருந்தேன், வீடியோ எடுக்கிறதுக்காக வைக்கல. அடுத்த நாள் வீடியோ பாருங்கள். அதை விடவே புழு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து கூடவே இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியாது. ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ சைஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை தலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வச்ச உடனே வந்து பசியில் இருப்பாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தலை வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.